சென்னையை பரபரப்பாக்கிய திடீர் பள்ளம். வாகனங்கள் போகக்கூடிய சாலையில இப்படி ஒரு சம்பவமா? துரிதமாக செயல்பட்ட போலீசார். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரில் இருக்கக்கூடிய பெரம்பூர் நெடுஞ்சாலை பகுதியில காலை 8 மணி அளவுல திடீர்னு ஒரு பள்ளம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அந்த பள்ளம் பாத்தீங்கன்னா சுமார் ஆழத்துக்கு ஏற்பட்டதால அந்த பகுதியில பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில செம்பிய போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து வாகனங்களை அந்த வழியா போக முடியாத அளவுக்கு தடுப்புகளை வச்சு போக்குவரத்து சீர் செஞ்சிருக்காங்க. தகவல் அறிந்து விரைந்து வந்த மண்டலமாறு குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய ஊழியர்கள் மாநகராட்சி அதிகாரிகள்னு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து ஆய்வுகளையும் செஞ்சிருக்காங்க. பல்வேறு கோணத்துல அதிகாரிகள் ஆய்வுகள் நடத்திட்டு வராங்க. இதனை அடுத்து உடனடியாக அந்த பள்ளத்தை சீர் செய்யும்படி குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய அதிகாரிகள் உத்தரவின் பேர்ல இப்போ அந்த பணிகளும் நடந்துட்டு வரதா சொல்லப்படுது. தேவைப்படக்கூடிய பட்சத்துல போக்குவரத்து அந்த வழியா மாற்றிவிடப்படும்னு கூட போக்குவரத்து போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.